வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி மார்னிங் ஒரு ஷார்ட்ஸு வீடியோ பார்த்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் இல்லையா? எனக்கு இதே வேலை தான். வீடியோக்களை பார்ப்பேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்படுவேன். அதில் உண்மையான நிலை என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். பொய்யாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. உண்மையான நிலை என்ன அப்படின்றத சொல்லணும்னு நினைப்பேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் நிறைய தப்பெல்லாம் இருக்கும், தப்பு இருக்குது அப்படின்னா மன்னிச்சிடுங்க. இல்லைங்க நீங்கள் கரெக்டாக தாங்க பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா சந்தோஷம். ஓகே. என்ன சமாச்சாரம்னா, இப்போ வெயில், ஓவரான வெயில். இந்த வெயிலுக்கு ஃபேஸில் நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸ் தடவுறீங்க. ஏன்னா முகத்தில் டேன்ஸ் இருக்கும், கரும்புள்ளிகள் இருக்கும். என் முகத்தில் கூட இருக்குது, நிறைய டேன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் டேர்ன் தான். பவுட்ரு மேலே போட்டிருக்கேன்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுட்ரு வரும். மேக்கப் இல்லை, பவுடர். மேக்கப் போட்டால் டேர்ன்ஸ் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குது, என் ஃபேஸில் கூட இருக்குது. என்ன பண்ணுறது, வரணும்னு இருந்தால் எல்லாம் தானே ஆகும். இதெல்லாம் மாற்ற முடியாது. நானும் இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு அங்கே இங்கெல்லாம் போய் கேட்பேன். நிறைய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போய் அப்படி உள்ளே நினச்சோன்னே, நான் ஏற்கனவே டார்கெட் மருத்துவம்னு ஒன்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கும். உள்ளே போடணுன்னா அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்பாங்க. அப்பாடா ஆடு ஒன்று மாட்டிச்சுடா சாமி அப்படின்ட்டுவாங்க. ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபாய் குறைந்தபட்சம் க்ரீமுங்க கொடுப்பாங்க. இந்த க்ரீம் மட்டும் தடவினா போதும், எல்லாம் போயிடணும். டுபாக்கூர் ஒன்றும் போகாது. நாம் அதை 3 மாதம் தடவி 6 மாதம் தடவி, ஒரு மாதத்துக்கு 7,000, 3 மாதத்துக்கு என்னாச்சு, 6 மாதத்துக்கு என்னாச்சு, தடவி 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 எதுவுமே போகாது. எல்லாம் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னேனே முடிஞ்ச அளவுக்கு தான் மாறும்னு. அதுமாரி நான் ஒரு வாட்டி போய் ஏமாந்து ஆடா ஆன கதையெல்லாம் உண்டு. போய் வாங்கி இந்த டேர்ன்ஸ் எல்லாம் போகணும், புரியுதுங்களா? அப்படி எனக்கு நிறைய கருப்பாக இருந்தது. இப்போவும் தான் இருக்குது. பவுட்ரு போட்டதுனால தெரியல. பவுட்ரு போடலன்னா நல்லா தெரியும். அதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் கூட வாங்கி தடவி இருக்கிறேன். ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போனேன். நேமெல்லாம் நான் சொல்ல. இப்படி தான் ஒரு மாதத்துக்கு எனக்கு 7,000 8,000 ஆச்சு. அதுமாரி நான் 1 வருஷம் போனேன். ஆனால் அப்போ இருந்த மாதிரியே தான் என் ஃபேஸ் இருக்குது. என் ஃபேஸில் எந்த மாறுதலும் கிடையாது. அப்போ எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் போல் அதில் சும்மா டுபாகோ இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம சித்த வைத்தியத்துலேயே நிறைய வைத்தியங்கள்லாம் இருக்கான். ஆனால் அதெல்லாம் இப்போ நமக்கு யாருக்கும் சரியாக தெரியாது. ரெண்டாவது, தெரிஞ்சாலும் அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது நாம் கடைப்பிடிப்போமான்னா கடைப்பிடிக்க முடியாது, கடைப்பிடிக்க மாட்டோம். அதனால் சித்த வைத்தியங்கள்லாம் போகிறதில்ல. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, சும்மாவே நாம் இஷ்டத்துக்கு அப்படியே வளவளன்னு பேசி இது ஒரு இதுவாக போட்டுட்டு இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ப வச்சு மக்களை ஏமாற்றுறது ரொம்ப ரொம்ப தவறு. இன்றைக்கி ஒரு சேனலில் அது மாதிரி தான், அந்த சேனலில் நிறைய போட்டிருக்காங்க. இன்றைக்கி போட்டதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா பச்சரிசி ஊற வச்சுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. காத்தாலேருந்து நல்லா அலம்பணும். நம்மளாம் அலம்பவே மாட்டோம், அப்படியே தானே யூஸ் பண்ணுவோம். என்னங்க, அந்த அலம்புறதை 4 வாட்டி சொல்லுவாங்க. அப்புறம் மாவாக அரைச்சிக்கணும் மிக்சியில். அப்புறம் அந்த மாவை வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும், திப்பி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கணும். அது வரைக்கும் வச்சு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த மாவு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம், 1/2 டம்ளர் தான் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு கேரட்டை தான் எடுத்துக்கணும். கேரட்டை தோல் சீவிட்டு அந்த கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். நறுக்கி நல்லா அரைக்கணும். அரைச்சி
அதை வந்து திருப்பி வடிகட்டிக்கணும். அதில் திப்பி எல்லாம் இருக்கக்கூடாது, அதையும் வடிகட்டிக்கணும். சரியா? இப்போ 2 வடிகட்டிகள் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. அரிசி மாவு வடிகட்டினது, கேரட் வடிகட்டு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு 1 டம்ளர் தண்ணி விட்டு, அது தோசை மாவு பக்குவத்தில் அதை பண்ணியிருக்காங்க. இதை கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு கூழ் மாதிரி பதத்துக்கு வருது. சரிங்க, இதெல்லாம் கரைச்சுங்க. அந்த கூழ் மாவு இருக்கிறது 10 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்குமா, ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும், இதென்னா டெய்லி வந்து நைட்டில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டு பத்துக்கணும். காத்தாலேருந்து வாஷ் பண்ணணும். இல்லை நைட்டில் வேண்டான்னா பகல்லே அப்ளை பண்ணி அது காய்ந்த பிறகு வாஷ் பண்ணணும். இப்படி பண்ண பண்ண உங்கள் ஃபேஸில் இருக்கிற டர்ன்ஸ் காணாமல் போயிடுமா, கருப்பு காணாமல் போயிடுமா, வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபேஸில் ஏதாவது இருந்தாலும் காணாமல் போயிடுமா. உங்கள் ஃபேஸு பலான்னு அப்படியே வெள்ளை வளையர்னு அவ்வளோ அழகாகிடுமா. ஏங்க நான் கேட்குறேன் உங்களை, இன்டேக் நம்ம அவ்வளோ பண்ணியே நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது. கரெக்டுங்களா? டெய்லி கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க, டெய்லி பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலே நமக்கு ஃபேஸ் வந்து கிளியராக இல்லை, பல பிரச்சனைகள் ஃபேஸில். இவங்க சொல்கிற மாதிரி பச்சரிசியும் கேரட்டும், அதுவும் 1 கேரட்டு பச்சரிசி 10 நாளைக்கு லைட்டாக அது தடவி அது காஞ்சோன்னு எடுக்கிறதுனால அப்படின்னா ஸ்கின்னில் உங்களுக்கு பெரிய மாறுதல் வந்துடும். தெரியல. இதுக்கு வியூ எவ்வளோ போயிருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 250K போயிருக்குது வியூஸ். அது அவ்வளோ நேரம் அவங்க பேசியிருக்காங்க. அவங்களும் கேட்டு பாவம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபேஸ் எடுத்ததெல்லாம் பித்தமாக தெரியுது. அதனால் எல்லோரும் வந்து அதை பார்க்குறாங்க. நம்ம ஃபேஸ் நல்லாகுமா, நம்ம ஃபேஸ் நல்லாகுமா, இதெல்லாம் வேணாங்க, வேஸ்ட்டுங்க, எல்லாம் பார்க்காதீங்க. அதாவது நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அதுக்கே நமக்கு ஒரு தாழ்வு உணர்வு வரும். நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங். நம்ம நல்லா தான் இருக்கணும். நமக்கு என்ன குறை? கேரட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் நல்லா அலம்பிட்டு ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா ஜூஸ் அடித்து குடிக்கலாம். தக்காளி அதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். விட்டமின் சி ஃபேஸ் க்ளோனஸ் கொடுக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு கேரட்டு போட்ட கூழ் இதெல்லாம், அதுவும் 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு, இதெல்லாம் தேவைங்களா? இந்த மாதிரி சேனல்ஸுக்கு தான் நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிது. லேடிஸ் இதை தான் போய் பார்க்குறாங்க. என்னென்னு நம்ம சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. அது இல்லாமல் இப்போல்லாம் வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாமே நிறைய, இப்போ எனக்கு வயசாகிடுச்சுங்க, நான் அந்த நாள்லேருந்து மேக்கப்பெல்லாம் அந்தளவுக்கு போட்டதில்லை. இப்போவும் பவுடர் தான் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அதில் பழக்கம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் நிறைய இவ்வளோ க்ரீமுங்க போட்டு தடவி ஃபேஸில் பவுட்ரு, அந்த பவுட்ருலாம் போட மாட்டாங்க, வேறு ஏதோ போடுறாங்க. போட்டு அந்த தோல் நம்மளுடைய அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் ஸ்கின்னு அது மட்டும் ரவுண்டாக நிறம் மாறிடுது. அதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபேஸ் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அப்போ மேக்கப் தான் போட்டுக்கணும். சரிங்களா? கண்டதெல்லாம் போட்டு ஃபேஸில் தடவாதீங்க. இன்டேக் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னை விட எவ்வளோ சின்னவங்களாக இருப்பீங்க, சின்ன பொண்ணுங்களாக இருக்கீங்க. இப்போ நான்லாம் வயதானவர்கள். சரிங்களா? நீங்களாம் சின்ன குழந்தைங்க. நீங்கள்லாம் வந்து எது இங்கே ஃபேஸில் போட்டு அப்புறது தடவுறது நத்திங். கேரட் இன்டேக் பண்ணுங்கள். ஃபேஸ் நல்லா உங்களுக்கு ஸ்கின் க்ளோனஸ் கொடுக்கும். அது மாதிரி தக்காளி தடவலாம். அப்புறம் இல்லை நெய் கூட தடவலாம். நெய் நீங்கள் தடவுறதுனால அப்சர்வ் பண்ணும், ஸ்கின் வந்து நல்லா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்புறம் இந்த பால் ஏடு இல்லை, அதை கூட நீங்கள் தடவலாம்.
அதுவும் அப்சர்வ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னுக்கு க்ளோ நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு உங்கள் ஸ்கின் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்னில் உங்களுக்கு ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா முல்தானி மெட்டி, களிமண் தான் அது. முல்தானி மெட்டின்றது என்னவோ இல்லை, களிமண். அதை நல்லா குழச்சி ஃபேஸில் தடவுனீங்கன்னா நல்லா டைட்டாக அதுவாகும் ஃபேஸ். அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக சூப்பராக இருக்கும். இவ்வளோலாம் இருக்குங்க. தேவையில்லாத கூழெல்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் ஃபேஸ்க்கு எதாவது டேமேஜ் கூட ஆகலாம். உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்து உங்கள் ஃபேஸை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவரவர் கண்ணுக்கு அவரவர் அழகு தான், அவரவர் ஃபேஸ் அழகு தான். அது இன்னும் நம்ம நல்லா கீப்பப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். கீரை நிறைய இன்டேக் பண்ணுங்கள், கீரை நிறைய சாப்பிடுங்க. கீரை சாப்பிடும்போது நம்மளுக்கு தன்னால் நம்ம ஃபேஸ் கட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நான் சொல்கிறது அழகு இல்லை, க்ளோ. நம்மளுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும், சரிங்களா? கேரட்டு சாப்பிடுங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் இன்டேக் பண்ணுங்கள். டொமேட்டோ ஜூஸ் நல்லா தடவுங்க. பாலேடு எடுத்து தடவுங்க. அப்புறம் இப்போ விட்டமின் இ கேப்சூல் சொல்கிறாங்க, அது கூட எடுத்து ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் தடவிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்கள் ஃபேஸ் நல்ல க்ளோவாகும். இந்த மாதிரி தேவையில்லாத கூழெல்லாம் எடுத்து ஃபேஸில் தடவிக்காதீங்க. இதில் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நல்லதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? வணக்கம். மீண்டும் வேறொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன்.